சப்த கன்னிமார்கள். சப்த கன்னி பெண்கள். சப்தனா என்ன? சப்தனா சப்பாத்தி போடுறதுக்கு முன்னால. சப்தன்னா ஏடா? கன்னிமார்கள் தேவலோக பெண்கள். அப்படி சொல்லலாம். 7 girls. இப்ப காலேஜ் டைட்டில் போடுங்க. அவங்களோ கன்னி கற்பழியான பெண்கள். கன்னி கற்பழியான பெண்கள். சப்த கன்னி சப்த கன்னி பெண்கள். ஆண்கள் வாடை பிடியாத பெண்கள். ஆண்கள் வாடையே பிடிக்காது. ஆண்களை கொண்டா பிடிக்காது. எனக்கும் அப்படிதான். ஆண்களை கொண்டே பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. எனக்கு ஆண்கள் வர போகணும். அந்த ஆண்கள் உனக்கு கட்டத்துக்கு ரத்தமா இருக்கு. பின்னால தாராளமா என்பது புரியாது. மனசு பிடிக்க முடியல. அவங்க திராட்சையா ஆகுது. இன்னும் 18 வயசுல 18 வயசுல கூடி 40 வயசுல. அப்ப 40 வயசுல பவுப்பா. அதுதான் 18 40 அடி 40 வயசுல. உடனே ஒரே புதுசுல நான் அப்படியா நீ பிறகு ஏன் கேட்டு சப்தக்கிளி ஏழு பேரும் அப்படியே ஒரு பின்னால ஒரு பராய் கொத்து கொண்டு இருக்கிறார். மண்டபல தோட்டத்தை ஏழு பேர் பாக்குறான். பெண்களுக்கு பிடித்தது பூ மட்டும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பூலா ரொம்ப பிடிக்கும். கண்டா ரொம்ப பிடிக்கும். என்ன பூ என்ன பூ? அவளுக்கு சரி பாட்டு ஒதுக்கி கொடுத்தல அந்த பாட்டு பாட்டு இப்போ கொஞ்சம் பணமரத்துக்கு மாதிரி மாறிட்டா. இந்த தெய்வலோக பெண்கள் அந்தோட தோட்டத்தை பார்த்து உடனே பூக்களை பறிக்கிறான். பூக்களை பறிச்சு தலையில வச்சா சரி வேண்டாம்னு சொல்லல. பூக்களை பெண்கள் பறிக்கவும் தப்பு கிடையாது. அவங்களோட பொறிச்சு யாரும் தோட்டத்துல யாருனாலும் பிடிக்கலாம். ஆனா இன்னொன்னு படிக்கணும். அடுத்த திருப்பம் அந்த பூவை அடுத்தவங்க பயன்படுத்துற மாதிரி படிக்கணும். இந்த திருப்போட அந்த பூ பேரவங்க காம்போட முடிச்சு வைக்க கூடாது. சரி போய் நீராட சப்தக்கடி ஏழு பேர் உள்ள ஏறினான். தண்ணி இரண்டா பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். பார்த்து நம்ம தண்ணிக்க கையை தேடிட்டே மஞ்சளை குடிச்சாதான் மஞ்சளாகவும் பூமாவும் சிந்தி போட்டு நந்தான தோட்டத்தையும் நாசமா சிவசக்தி பார்வதி சிவனுக்கு செய்ய வேண்டிய நந்தவன தோட்டம் சப்தக்கணி ஏழு பேர் பாழாக்கி போட்டு தேவனை முத்துக்கு போயிட்டாங்க. வச்சிருந்த நந்தவன தோட்டம் சீரழிச்சு போய் கிடக்கிறது. 5 மணி நேரத்துல இந்த பார்வதி அம்மா பறிச்சு குளித்த நேரம் சொல்லி வந்து பார்த்தா நந்தவன தோட்டமே எப்படி இருக்கிறது. ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய இந்த பூஜையில் இப்படி ஒரு பழுத்து காலம் வந்துவிட்டது. ஒரு பெண்ணா பிறந்தவர்களுக்கு அவரோட புகுந்த பெண்ணோட ஒரு கஷ்டத்தை வச்சுக்க பிறந்திருக்குன்னு நினைக்கணும். பிறந்திருக்கு நினைக்கிறது தப்பு. பக்கத்துல வந்து உடனே நீ பிறந்த நினைப்பாங்க கதவுதான் வாங்க வச்சிருப்பாங்க. அங்க இருந்து வரனால புருஷன் கலத்தையே வெட்டிக்குவோம். பக்கத்து வீட்டுக்காரன் வச்சுக்குவோம். ஒரு ஹெல்ப் பண்றோம். பிறந்த வீட்டுல கூட பிறப்பு அண்ணன் கூட பிறந்த அண்ணன் நினைக்கணும். அண்ணன் நினைச்சோம் வச்சுக்க பார்வதி அம்மாளுக்கு அண்ணன் வாச்சபடி இன்னொரு உலகத்துக்கே யாருக்கும் வைக்கலாம். பொண்ணுங்களுக்கு அண்ணன் நல்ல முறை வாக்குதா இல்ல அம்மாவுக்கு தான் அண்ணன் மனசுக்கிட்ட அது இருப்பதனாலே பார்வதியானவள் நினைக்கிறார். பார்வதியானவள் பெருமாள் கோபால கண்ணன் தான் பார்வதி அம்மாளுக்கு அண்ணன். பெருமாள் கோபால கண்ணனை எப்படி எப்படி நினைக்கிறார்.
கோபால நீ ஆயிர்வாடி நீ மாயக்கண்ணா நீ ஆயிரவாடி மாயக்கண்ணா அள்ளி மரத்துல கடந்து சொல்லையில அண்ணா கருப்பாத்தி அண்ணா ஆமையோ இப்படி ஒரு கஷ்டத்துக்கு ஆளாளை ஆளாளை உன் கூட பிறக்கணுமா இந்த சண்டாளை கொண்டு பாருங்கணுமா அடே உன் கூட பண்ணா பிறக்கணுமா ஒரு தாய்ப்பாடு அருந்தணுமா அருந்தணுமா இது பார்வதி கண்ணனை நினைச்சு அழுத மாதிரி இல்ல சத்யா சிங்கிள் நினைச்சு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பிடிக்காது யாரு நடந்தாரு ஒரு பெண்ணா பிறந்தவன் கல்யாணம் முடிச்சு போவதை நீ தான் கிட்ட நினைக்கணும் நினைக்கணும் கல்யாணம் முடிச்சு வாங்கப்பட்டு போனான்னு நினைச்சுக்கோ அதாவது புகுந்த வீட்டு பெருமை ஆமா எங்க வரக்கூடாது புகுந்த வீட்டு பெருமையை படத்திற்கு சொல்லக்கூடாது சொல்லவே கூடாது படத்து வீட்டு பெருமையை புகுத்திற்கு சொல்லக்கூடாது அதாவது புகுந்த வீட்டுல போய் பெருமையா இருக்கும் கஷ்டம் புகுந்த வீட்டு கஷ்டத்தை பிறந்த வீட்டுல சொல்லக்கூடாது பிறந்த வீட்டு புதுமையை புகுந்த வீட்டுக்கு சொல்லவே கூடாது நல்ல முறையில் இருந்தா நல்லது அது சொல்லாம இருந்துச்சுன்னா இல்லறம் சொல்லுவரை நல்லதனால இந்த குடும்பம் நல்லமா இருக்கும் இதெல்லாம் இங்க அங்க போகுது அதான் இப்படி அங்க இருக்கும் பொழுதோ இருக்கக்கூடிய பாரதி அண்ணன் நினைத்து அழுது புலம்ப சரி தங்கச்சி குரலை கேட்டு அண்ணன் வராம இருப்பாரு திருப்பார் கடலில் இருக்கும் கண்ணன் வந்தார் பாக்கெட்ல பணம் இருந்தா எங்க வேணாலும் தேடி வருவோம் பாசம் தான் ஏப்பா ஏன் தங்கை பார்வதி அண்ணனை எந்த விவரம் என்ன இந்த பாருங்க நான் தன்னை பரிசோதனை செய்த காரணத்தால 12 வருஷம் வாத படைப்பு செய்தது தடுக்க கொடுத்தாச்சு சரி 10 வருடம் அழகா செஞ்சேன் சரி 2 வருடம் இருக்கிறது இப்ப கையில செலவு கொடுத்துருக்கா இருந்தா போய் சரி வேலை செய்யணும் தூங்க இல்ல நீ திருப்பி சரி அதனாலே என்னக்கா இந்த பாராச தங்கைக்கும் சரி இந்த நந்தன தோட்டத்திற்கு ஒரு பழுது காலம் வந்தது பழுது காலம் வந்து இங்க வைத்த கடினம் யாருன்னு எனக்கு தெரியும் ஒரு கண்ணனை பிடிக்கும் அந்த கல்யாணம் வந்தா தான் முடியும் ஏன்னா ஆயிரவாடியில் சென்று இந்த கண்ணனாக பிறந்தவர் சரி எவ்வளவோ திருடி திருடி சாப்பிட்டுருக்காரு கண்ணன் 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 இங்க வந்து கல்யாணம் பிடிக்கணும் அந்த கல்யாணம் வந்தா தான் முடியும் ஆமா. சரி கோபால கண்ணா, சரி இன்னைக்கு இரவோடு இரவாக அதுதான் இந்த நந்தன தோட்டத்துல இருந்து நீ யார் வாரா போறான்னு சொல்லி எனக்கு காவல் காத்து தரணும் சொன்ன பொழுது பெருமாள் கோபால கண்ணன் நந்தவன தோட்டத்துக்கு காவலாக இருந்தார் காவலாக இருக்கும் பொழுது அன்னைக்கு வருகிறார் யாரும் இந்த தேவையான பெண்கள் சத்தங்களை 7 பேர் அன்னைக்கு வரும் பொழுது அன்னைக்கு என்ன நாடு என்ன நாள் அமாவாசை அன்னைக்கு அம்மாவாசை அமாவாசை சொன்னா உனக்கு எப்படி இருக்கும் அந்த அங்கனே கடக்காரன் அவன் முகம் மாதிரி இருக்கும் அம்மாவாசை எலும்பு மாதிரியா எறும்பு தான் அப்படி இருக்கும் நான் இன்னைக்கு பாரு ஏதோ டிப்ரேஷன் நமக்கு டிப்ரேஷன் முதல்ல மாதிரி டிங் சரி அன்னைக்கு சோழ பொருளுக்கு போங்க ஐயோ கொடுங்க இருப்பதனால அமாவாசை அன்னைக்கு இருட்டா இருக்கும் சரி சத்தத்தில் 7 பேர் அந்த தண்ணீரை பார்த்த உடனே நினைக்கிறான் இன்னைக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கா அமாவாசை இருட்டா இருப்போம் பௌர்ணமி இருட்டா இருப்பா கொடுங்க நீங்க படிச்ச படிப்பட உங்களுக்கு இருக்கணும்னு நினைச்சேன் அதான் ஜாக்கெட் பார்த்து சரி அவன் காலையில கூப்பிடுவான் அதான் கேட்கேன் அமாவாசை இருட்டு எனக்கு அமாவாசை இருட்டு கேட்டுட்டேன் அமாவாசை இருட்டு எனக்கு சரி அதே புகையாப்போ அடிக்கடி சத்துக்கு நீ 7 பேர் கிடைக்கிறார் மகேஸ்வரி வைஷ்ணவி மராபி கப்பாரி சத்த குட்டி நம்ம 7 பேரும் இன்னைக்கு பாரு இருட்டா இருக்கிறது பாரு தண்ணீர் அழகா இருக்கிறது முகம் எனக்கு தெரியல என் முகம் எனக்கு தெரியல சிரிச்சா மட்டும்தான் பதில் இருக்கு அதனால அந்த வீட்டுல நம்ம யாரு வேணும் இங்க பாரு பாத்தி போட்டு குளிப்போமா நீ பக்கத்துல இருந்தாலே யாரும் தெரியல அதனால எனக்கு இது வேண்டாம் சரி அதாவது அந்த காலத்துல பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு ஆடவன் கூட வரமாட்டாங்க ஆடவன் குளிக்கிற இடத்துக்கு பெண்கள் வரமாட்டாங்க வச்சிருக்கேன் முடுங்காடு பொண்டாட்டிலாம் கழுவி புடிச்சு இழுத்து அவங்க
இன்னொன்னு சொல்லுவாங்க கேட்டுக்கோ. என்ன? நைட்டுக்கும் ஒரே நைட்டி எடுத்து கொடுத்துருக்கேன் 2000. நைட்ல நைட்டி நைட்டி பிராண்ட் கிடையாது. யாருக்கு? அந்த நைட்டி தான் இப்ப ஒரு இல்லையாண்டா. கம்ஃபர்ட் ஃபுல்லா இருந்தான். கம்ஃபர்ட் ஃபுல். ஆமா. என்ன ஃபுல்? கம்ஃபர்ட் ஃபுல். அப்போ என்ன? அதுதான் கேட்டா பெண்களுக்கு குரூப் நைட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு? மாமியாருக்கு பொண்டாட்டி. ஆமா. இப்போ நிறைய நைட்டி வந்து என்னது? மல்லிகைப்பூ. அடிப்பா. அடிப்பா. இரண்டு பக்கம் தான் நான் பார்த்தேன். சரி. இவன் போட்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் உட்காந்துட்டான். பழக்கம் தான் சரி. கமெண்ட் பேசு. அவங்க வீட்டுல இருந்து சொந்த கேளு மாமியா. நைட்டி வச்சு நடந்துட்டு வெளிய சரி. சடங்கு ரொம்ப பண்ணி இப்படி பாத்துருவாரு. அவங்க அத்தை என்ன சொல்லிருக்காங்க? அந்த குடிக்கிறா. யோ, அவங்க மாமா மாமா உள்ள வெளியே உட்காந்துருக்காங்க. தாய் அங்க இருக்கா. நான் மாமாட்டே குடிச்சுட்டு இருக்கேன். ஐயா. அங்க ரெண்டு நைட்டி பார்க்க ஒரே போல எடுத்து கொடுத்து ஒண்ணு போல எடுத்து கொடுத்து. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? மாறி நம்ம வீட்டுல இருக்கிற சரி மறுபடியும் எங்கேயும் பார்க்காம அந்த விளையாட்டம் ஒரு ஒண்ணு போடணும் நம்ம இதான். அந்த மாமனுக்கு சொல்லுதான் வேண்டாம் வேண்டாம் இது ஏன் நினைக்கிறா? இருட்டாதான் இருக்கு. இன்னைக்கு யாரும் ஆடகம் வர மாட்டாங்க. அப்படின்னு நான் அத்தையோட சந்தோஷப்பட்டீங்களா? சரி பெண்கொடுத்த பாதி எனக்கு கண்கொடுத்து தெரியும். கண்டிப்பா கண்கொடுத்து நாளைக்கு சரி மகனுக்கு புடிச்சு எடுத்தோம் சிரிக்கா தங்கவையா லைன் எடுத்தோம் அப்ப ஆடுகளை கரையை ஒதுக்கி வைத்து விட்டு பூரா ஆயிரத்தி நாசம் பண்ணது அதான் சரி இருக்கும் சரி காற்றாக ஏறி விடுகிறார். காற்றாக ஏறி விட்டார். சரி சரி மழையாக ஏறி விட்டார். மழையாக காட்சி மழையுமா ஏறும் போது காத்தடிச்சா தாங்கிக்கலாம் மனத்துக்கா தாங்கிக்கலாம் சொக்கர்கள் ஏழு பேர் எப்படியாவது நம்ம கழிக்கணுமோ பிடிக்கணும். கொஞ்சமா கும்பிடுறாங்க ஆடுகளை நம்ம எடுத்து வச்சாரு. திருந்தாலும் ஆடைகளை பூரா ஒழிக்க வச்சாச்சுன்னு அவன் எப்படி இருக்கா காட்சி மழையுமாக ஏறி போது அக்கா சப்தரியா முடியாம குளிர்ல 5 மணி நேரம் குளிர்ந்து வெளியே வரணும்னு சொல்லி வெளியே வந்து கரையில பார்த்தா கரைச்சா ஆடைகளை காணும். எக்காலத்துல 7 பேரை என்ன செய்வோம் ஏது செய்வோம். நம்ம பாசம் போயிட்டோமே நம்ம பாசம் போயிட்டோமே நாமளோ கண்ணி கற்பனையாத பெண்களா இருந்துட்டு ஆடைகள் எல்லாம் வெளியே போக முடியுமா? பார்க்கிறவங்க என்ன சொல்றாங்க நம்மளால இருக்க முடியல. அந்த பாட அடியாத பெற்றது நம்ம வேற எதுவும் இருக்கிறோம் இந்த உலகத்துல ஆமா நம்ம ஆண்களோட அடியாமல் நம்ம எந்த வேண்டும் ஆமா இது ஆண்களுக்கு போனோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்ல முடியும். அதனாலே தாமரை இதை இருக்கு பத்தியா தாமரை இலை இளைஞர் அதை எடுத்து அப்படியே ஆடையாக தோத்து போடுவிட்டு காட்டு வாசி அப்படி இருந்த பெட்டி ஏன்னா என்னதான் தேவை ஆயுதம் வரைக்கும் கொண்டு வெளியே வந்து சரி வாங்க வரும்போது சொல்லுவோம் சரி போனா வராது 2 தான் ஒண்ணு உயிர் போனா வராது ஒண்ணு மாறும் வயசு அப்ப வருவீங்க நீங்க வெள்ளாடு போல் வடிவம் கொண்டார். வெள்ளாடு வடிவம் கொண்டு ஆடைகள் எல்லாம் காப்பாரு. இலைகள் அதனால வெள்ளாடு போல் வடிவம் கொண்டு இலை எல்லாத்தையும் சாப்பிட்டு வெளியில போயிட்டாங்க. இப்போ சத்தம் கட்டி
கொண்டு இலைகளை பறிச்சு சாப்பிட்டாரு கண்ணன். அவன் எப்படி இருக்கா என்ன செய்வா? பார்த்து ஒருத்தி படப்படன்னு வருவான். வெளியில நின்னா மானம் போயிடும். சரி. உள்ள இருந்தா பெரையும் தாங்க முடியாது. கேட்டா கரையனா மானமான பார்த்தா பெரையே நமக்கு பரவாயில்லன்னு சொல்லி மீண்டும் தண்ணீர் துறை செஞ்சோம். அப்போ கண்ணன் பார்த்தாரு. ஐயோ கண்ணன் வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு சொர்க்கம் எடுப்பாரு. எடுப்பாருங்கம்மா. ஆமா. சரி அதனால பெருமாள் கோபாலன் நினைக்கிறான். என்ன நினைக்கிறாரு? இப்படி தண்ணீருக்குள் இருக்கக்கூடியவள் சரி குளிர்ல இருக்கிறான். சரி எதை தேடுவாங்க? இந்த அச்சனை மாமாவை தான் தெரியுமா? ரத்த பூரிக்கு கூட சரி எந்த நேரத்துக்கு போகலாம். அது வாடகை அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நேரத்திலே சப்தகன்னி 7 பேரும் குளிர்ல இருக்கும் சேர்ந்து என்ன தேடுவார்? நல்ல தேர்வதான் குளிர் காய்ந்து சொன்னா நெருப்ப தேடுவார். சுட சுட வச்சு கொடுத்தா அனுப்பா. இல்லையா? அவளுக்கு மானமும் போயிடக்கூடாது. இந்த குளிர் காய்ச்சலே அவங்களால இருக்க முடியாது. சரி அப்படி இருக்கக்கூடியவை நெருப்ப தேடுவார். அவன் நெருப்பம் தேடுகிற இடம் சொன்னா நெருப்பு தானே. சரி சரி பார்த்தார். அப்பா பெருமாள் அந்த கோபாலன் அக்கினி புலம்பாக எரிந்து கொண்டிருக்கிறார். பெருமாள் ஆமா. கண்டாலும் தப்பு அக்கினி என்று நினைத்தால் சிசுதன் என்று நினைக்கவில்லை. நினைக்கவில்லை அல்லவா? என்ன ஈஸ்வரி, என் மனசுல என்ன தோணு? ஈஸ்வரி, என் மனசுல பாருடி, அவளோ குளிருக்கு இருக்கு. அந்த பாரு ஏதோ மூக்கின்னு உரசி ஏதோ அக்கினி எரிகிறது. என்ன? நெருப்பு இல்லாம புகையாது. அப்போ அந்த நெருப்பு இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? நல்லா புகை வரும். நம்ம குளிர் காயலாம். நான் யாரோ ஒண்ணுமே இல்லாம நடக்க முடியும். அதனால சப்தக்கனியே எல்லா கட்சியும் காரணம் அக்கினி என்று மனதில் எண்ணி அச்சுதன் என்று நினைக்காமல் அக்கினி மனதில் எண்ணி 7 பேரும் அந்த அக்கினியை சுத்தி வட்டமாக அமர்ந்தார். வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப பெருமாள் கோபாலனுக்கு சப்தக்கனி 7 பேரையும் ரிஷிகர்ப்பம் பிரார்த்தானுக்காக சப்தக்கனி 7 பேரையும் அதே இடத்திலே 7 ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அவ 7 குழந்தையை பெற்றெடுத்து போட்டு மனசுல நினைக்கிறார். கற்பனையான பெண்கள் ஆண்கள் வாடை அடிக்காம வளர்ந்தோம். ஆண்கள் வாடை அறியாம வளர்ந்த பெண்கள். இந்த கண்ணனுடைய சூழ்ச்சியால 7 பிள்ளைகளை கொஞ்சம் சொன்னா தேவலோகத்துல நம்மளை மதிப்பார்கள். என்ன? அதனால அவர் கையில் இருந்தவங்க தேவலோகத்துக்கு செல்கிறார். சரி 7 பிள்ளைகளும் கண்ணனை சுத்தி இருக்கிறது. 7 பிள்ளைகள் இந்த கண்ணனுடைய சூழ்ச்சியால தான் பிறந்தது. சரி கண்ணன் நினைத்தார் 7 பிள்ளைகளையும் வளர்க்கணும்னு சொன்னா நம்ம மனைவி லட்சுமி இடத்துல கொண்டு சொன்னா சரி அவன் நினைப்பான். அவன் எப்படி சொல்லுவா தெரியுமா? என்ன? நான் இப்ப இருக்கும்போது எப்படி யாரும் அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்டு கேட்பான். ஒரு கட்ட மனைவிட்ட போய் ஆமா. யாரும் கட்ட மனைவி என்ன சொல்லுவா? சம்சாரம் நான் புத்துக்களாட்ட வீட்டுல இருக்கேன். இந்த 7 பிள்ளை இப்படி வந்ததுன்னு கேட்பான். அப்படி லட்சுமி நம்ம கொடுக்க முடியாது. தங்கச்சி பாரதி கொடுத்தோன்னு சொன்னா பாரதி என்ன நினைக்கிறா? நினைக்கிறா பகவனுக்கு பாத படிக்கையில சேர்த்து கொண்டு இருக்கிறா. அம்மோ அம்மோ சரஸ்வதி இருக்கிறாளே சரி சங்கீத வாசிப்பாங்கல்ல. அவன் எல்லாரும் சங்கீதம் ஆக்கிதான் பாட புஸ்தகம் கைமா இருக்கிறா. புஸ்தகம் எழுதைய சரஸ்வதி அம்மாளுக்கு நேரம் சரியா அவன் 7 பேரையே வளர்க்க மாட்டான். வளர்க்கணுமானால் வளர்க்க வச்சு கோட்டைக்கு இருக்கிறல்லவா என் தாயாக கட்டப்பட்டு பத்திரகாளியின் பாரு இந்த பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொன்னா தகுந்த ஆளு. இந்த பிள்ளைகளை 7 பிள்ளைகளும் சப்தரிக்கு பெற்றிருந்த 7 பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொன்னா தங்கை பத்திரகாளி இடத்திலே வந்து ஒப்படைக்கிறேன். அப்ப வீரத்தோடு விவேகத்தோடு வெற்றியோடு வளர்க்கணும்னு சொன்னா தாயாக கொண்டு பத்திராவிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி எட்டெருமாள் கோபால கண்ணன் ஆமோ ஆமையா வருகிறா தெரியுமா? வருகின்றா நல்ல பிள்ளை
கூடையில வைத்து சரி. கொம்பல் கொடி கூட அறுக்கல இப்ப ஓடி அதுக்காக வருகிறா. கூடையில வைத்துக் கொண்டு முட்டாள் குளத்திலே பத்திரகாளி அம்மா இடத்திலே வந்து கேட்கிறாரு. ஏ அம்மா, ஏ தங்கச்சி. அண்ணே, ஆமா, நான் என்ன அரிசி பெட்டி கொண்டு வந்திருக்கியா? நான் இப்ப அரிசி பெட்டி மட்டும் தான் போறேன். அது ஒண்ணுதான் நான் பகல பத்தவங்க அரிசி பெட்டி கேட்டா ஏ பத்திரகாளி கூடையை பிடிச்சு கொண்டு இறக்கி விடு அண்ணாங்க வாங்க குடி. அப்படின்னு சொல்லி கூடையை மெதுவா இறக்கி பார்த்தா உள்ள பார்த்தா ஏழு பிள்ளை. ஏன் வள வள வளம் வாண்டா வாங்க இருக்குது. ஏன் ஆம்பளை பிள்ளை, ஏழு ஆம்பளை பிள்ளை. ஏன் ஆண் சிங்கிங்க. என்ன செய்ய? சாதாரண சிங்கி கிடையாது, ஆண் சிங்கிங்க. ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண்பிள்ளை கிடைக்கணுமா? ஆமோ, அவன் எங்க அம்மாவும் சொன்னாங்க, ரெண்டாவது பிள்ளையை பெத்த வரைக்கும் பெரலையும் தான் கிட்டி அடிக்கணும். பெத்தெடுத்து இது ரெண்டாவது பிள்ளை அச்சப்பட்டை கொடுத்தாங்க. சொல்லிட்டாங்க. இதுதான். இப்ப எடுத்தா சரி. முத்தமெல்லாம் கொண்டாடுவோம். இது எங்கேயும் மூணாவது பெண் பேசி நீ கூட கணக்காரன் கோக்காரன் கொடுக்காரன் கட்டிக்காரன் கதல் போட்டாங்க. நான் சொல்றேன். அதுதான் நீ ஒரு ரூபாய் கொடுக்கணும். சரி, போட்டுமா. ரெண்டு மாதம் பாத்துக்கிறேன். சரி, இந்த அம்மா கூட ஆமா பிடிக்க வரல. வரல. சரி, குழுக்காரன் என் மகனே குழுக்காரன் சம்சாரத்தை கூட்டு அது மொழிக்காவது சொல்லலாம். பத்திரம் அங்கேதான் கொடுத்தோம். கூட பானை முழுக்கமே கொடுத்தீங்க. சரி, நேத்து போட்டோட நீங்க அப்பாவை போட்டீங்க. உண்மையாளர். இருக்கட்டும். ஆகவே என்ன பண்ணாங்க? ஓ, சாமி வர சரி, சந்தோஷம். பத்திரகாளி இடத்திலே என் பெருமாள் கோபால கண்ணன் சரி. பத்திரகாளி ஏ இந்த ஏழு பிள்ளைகளை நீதானமா வளர்க்கணும். ஏ அண்ணா கோபால கண்ணா, திடீர்னு ஏழு பிள்ளை வளர்ப்பீங்க சொல்லிட்டியே. நீ உன் தங்கச்சிக்கு அரிசி பெட்டி கொண்டு வந்து அரசாங்க ஏழு ஆட்களை கொண்டு வந்துருக்கிறியே. ஏழு பிள்ளைகள் எப்படி வந்தது? எப்படி வந்தது அண்ணா? எம்மா ஏ பத்திரகாளி அம்மா, பார்வதியானவள் பகவானை பரிசோதனை செய்த ராசத்தாலே சரி. பகவான் பார்வதிக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். 12 வருடம் பாத பணிவிடை செய்ய வேண்டும். சரி, இந்த பாத பணிவிடைக்கு ஒரு பொல்லாத காலம் சப்தக்கண்ணி 7 பேருக்கு நாசம் பண்ணி போட்டான். சரி. அந்த சப்தக்கண்ணி 7 பேரையும் சிறையிலிட்டு அவன் 7 ஆண் குழந்தை பெற்றெடுத்து போட்டான். சப்தக்கண்ணி பெற்றெடுத்த இந்த 7 பிள்ளைகளை நீதானமா வளர்க்கணும் அப்படி என்று சொன்னான். வேற வழி இல்ல. அப்படி என்று சொன்ன பொழுது என் தாயா ஆகப்பட்ட பத்திரகாளி நம்ம போவா. 7 பிள்ளைகளை வாங்கிக் கொண்டு பத்திரகாளி என்ன சாதாரண வளர்க்கக்கூடியது பிள்ளைகளை வளர்த்து சப்த கண்ணி பெற்றெடுத்த குழந்தைகளை தான். ஈரமாக வளர்த்து நாளை ஒரு காலத்துல சரி, 7 பிள்ளைகளை எங்கேன்னு வந்து கேட்கும் போது ஒரு பிள்ளை தப்ப கூடாது. அந்த 7 பிள்ளைகளை தந்து 7 பிள்ளைகளுக்கு ஒரு தடவை போகக்கூடாது. 7 ஆணின் பிரயோகத்துல சரி, இப்படி வளர்த்து வச்சிருக்கோம். இதத்தோடு இருக்கணும். இந்த 7 பிள்ளைகள் அப்படின்னு 7 பிள்ளைகளை ஒப்படைச்சிட்டு கண்ணெட்டு பார்வைகள் லட்சுமி கூட இருக்கும். அப்பா, அப்போ பார்த்தால் கொண்டு பத்திரகாளி 7 பிள்ளைகளுக்கும் அந்த 7 குழந்தைகளுக்கும் ஒரு பிள்ளைக்கு 16ஆம் நாள் என்ன செய்வாங்க? இவங்க பிள்ளை பத்தா தெரியும். என்ன செஞ்சாங்க யாருக்கிட்டா 16ஆம் நாள் பெயர் கொடுக்கும். அப்படியே. ஆனா இந்த அன்னிதான் பாருங்க, அந்த மாசமா இருக்கும்போதே பிள்ளைகிட்ட வச்சுட்டா ஆம்பளையே பெண் பிள்ளையும் கரெக்டா இந்த பேர்ல சேர்த்து. சரி சரி. ஆமா, அந்த காலத்துல 16வது நாள் பேர் இப்ப கொடுத்துருக்காங்க. காதலிக்கு போது வச்சிருப்பா. அதுக்கு பேத்தி பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? கரெக்டா நேரம் பண்ணும்போது அதனாலே சப்தக்கண்ணி வச்ச பிள்ளைகளுக்கு சான்றோர் என்றும் சத்திரியர் என்றும் சரி. 7 பிள்ளைகளுக்கும் பாண்டியன் பாண்டியன் என்று பெயர் கொடுத்தார். ஆ, தொட்டம்பல பாண்டியன், ஜெயவீரன் பாண்டியன், செந்தூர பாண்டியன், அதிவீட்டு பாண்டியன், வானதி பாண்டியன், வீசிவிசிய பாண்டியன், கோல் பாண்டியன் சரி. என்று சொல்லி 7 பிள்ளைகளுக்கும் பாண்டியன் என்று பெயர் கொடுத்து அந்த பாண்டியங்கிற பட்டத்துல அதான் சப்த கட்டி பெற்றெடுத்த குழந்தைகள் சாந்தோர் குழந்தைகள் தாயாகப்பட்ட பத்திரகாளி வளர்த்த பிள்ளைகள். சான்றோர் என்றும் சத்திரியர் என்றும் பெயர் கொடுத்து குழந்தைகளை 2 பிள்ளைகளுக்கு சரி. சேனை கொடுப்பார்கள். ஆமா, கண்டிப்பா சேனை கொடுக்கணும். சேனைன்னா என்ன? சேனைக்கு 3 நாள் போதும். சேனை சீனி கொடுப்பாங்க. சீனி கொடுக்கணும். பட்ட கெட்டை கொட்டை கெட்டைமா சொல்லிட்டாங்க. இதுல கொடுத்தோம். நம்ம 10 கிலோ வாங்கி வச்சிருக்கேன். அதனால நமக்கு ஒரு 20 குப்பத்தொட்டி மெத்தெடுத்தாங்களாம். சரி, உங்க பாப்புக்கு அப்பா மகன் போகுது. அந்த அப்பா மகனுக்கும் ஒரு அப்பா. ஆனா இந்த மகன் ஜாடிக்கு தான் பூஜை. இந்த ஆசிரமத்துல வளர்க்கலாம். பிறவியிலே தெரியல. போடுங்க அட்டை பாத்துக்கிட்டாங்க. புதிய மதம் இந்திய பாத்தியப்பட்ட ஆதித்தஞ்ச செல்வநாயகர் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ பத்தலையம் திருக்கோவில் ஆட்சியாளர் முன்னிட்டு இன்று முதல் நாள் நிகழ்ச்சியாக வில்லிசை வெள்ளப்பாட்டிற்கு வருகை தந்த சத்யா அவர்களுக்கு இந்திய சார்பாக ஒரு நினைவு பரிசும் பொன்னாடியும் போற்றப்படும்.
அதை வழங்குவர் தமிழ் செல்வன் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர். குழுவினர் அனைவருக்கும் தமிழன் அவர்கள் கொண்டாடி அவர்கள் தகப்பனார்களுக்கும் தமிழன் அவர்கள் கொண்டாடுவாங்க. தேசிய குழு சார்பாக ஒரு சிறப்பு பரிசினை தருண்ராஜ் மற்றும் தேசிய குழுவினர் வழங்குகிறார். அதற்காக மற்றும் சூப்பர் கபடி குழு சார்பாக கபடி போட்டி முன்னிட்டு ஒரு சிறப்பு பரிசினை வழங்கப்படுகிறது. நிலப்பாட்டி பாரம்பரியத்துக்கு நெஞ்சான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த சப்தக்கலை வச்சிருந்த சான்றோர்களுக்கும் அந்த அடர்ப்பான காட்டுக்குள்ள சரி சேனைக்கு எங்க போக சேனை இங்கதான் பிறந்த பிள்ளைக்கு சீட்டு எல்லாம் கரைச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால என் காட்டுக்குள்ளே ஒரு புலியானது தனது குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது. திருநீரையில் இப்படி போட்டான். புலி குட்டி விளக்கியது. புலிப்பாலை கறந்து கொண்டு வந்து நாடாளுமன்ற பிள்ளைகளுக்கு சேனையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி புலிப்பாலைதான் சேனையாகவே கொடுத்திருக்கா. நாங்க புலிப்பால் பிடிச்சு வளர்ந்த பிள்ளைங்க புலிப்பால் கொடுத்து வளர்த்திருக்கிறார். சாதாரண குழந்தைகள் புலிப்பாலை சேனையாக கொடுத்து பாண்டியன்மார்கள் எப்படி எப்படி பாண்டியனாக எப்படி வளர்க்கின்றாள். வெற்றி